கையளவு கையளவு மனசு, அதில் கடலளவு கடலளவு கனவு. சாரி சாரதா, பேங்க் மீட்டிங் கொஞ்சம் இழுத்துடுச்சு. நம்ம லேபர் மீட்டிங் எந்த அளவுல இருக்கு? கோயிங் ஆன். சூடு பிடிச்சிருக்கு பாருங்களேன். நீங்க சும்மா எடக்கா பேசாதீங்கம்மா. நாங்களா பேசுவோம். இங்க பாருங்கம்மா, விவரம் புரியாம பேசாதீங்க. நீங்க ஆபீஸ்க்கு புதுசு, வந்து 3 மாசம் தான் ஆகுது. ஆனா புள்ளி விவரங்கள் பழசு தானே. விலைவாசி ஏறிட்டே இருக்கு, அத பத்தி அக்கறை இல்லையா முதலாளிக்கு? விலைவாசியை குறைக்கிறது முதலாளியோட வேலை இல்ல, அது அரசாங்கத்தோட வேலை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விலைவாசி ஏறி போச்சுன்னு யாருக்கு தான் தெரியாது? போன ஏப்ரல்ல தானே வேஜ் இன்கிரீஸ் கொடுத்திருக்காரு. முதலாளிக்கு இல்லாத அக்கறையா? அவருக்கு இப்பெல்லாம் எங்களை பத்தி யோசனை பண்ண நேரம் ஏதுங்க? அந்த பொம்பளையோட சுத்தறதுக்கு நேரம் பத்தல. Please shut up. இந்த மாதிரி வாய்க்கு வந்தபடி தரக்குறவா பேசுறீங்க, நான் இந்த மீட்டிங்கை கலைச்சிட்டு போயிடுவேன். உங்க பேச்சு உங்க ஊதியத்தை பத்தி இருக்கணும், உற்பத்தி பத்தி இருக்கணும். உற்பத்தி விகிதம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் குறைஞ்சிருக்கே. 11.28% குறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? அது உங்க கவனத்துக்கு வரலையா? அத பத்தி நீங்க யாருமே ஒண்ணுமே பேசல. உற்பத்தி குறைஞ்சதுக்கு என்ன காரணம்? நீங்க வேலை பார்க்காம பொழுது போக்குறீங்களா? அப்ப நீங்க எல்லாம் யாரோட சுத்திட்டு இருக்கீங்க? ஒரு ஸ்தாபனங்கிறது முதலாளியும் நம்பி இருக்கு, எம்ப்ளாயிஸையும் பொறுத்து இருக்கு. நீங்க உற்பத்தியை பெருக்குனாதான் நீங்க கேக்குற சம்பள உயர்வை கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு ஏதோ பேசாதீங்க. உங்க முதலாளி மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை பார்க்க முடியாது கேரக்டர்ல. அதே மாதிரிதான் அந்த அம்மா சாரதாவும். வாய் புடிச்சதோ மாங்காய் புடிச்சதோன்னு பேசக்கூடாது. சும்மா ஏதோ பத்திரிகையில வர மாதிரி கிசு கிசு வேலை எல்லாம் இந்த ஸ்தாபனத்துல வச்சுக்காதீங்க. லாக் அவுட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கம்பெனி இழுத்து மூடுறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? அவர் ஏதோ புரியாத பேசிட்டாரு, விட்டுருங்க. முதலாளினா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு எல்லா முதலாளியும் ஒரே மாதிரி நினைச்சிடாதீங்க. நீங்க சொன்னதை கேட்டுங்க, அவர் ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாரு. He is one of the noblest men I've ever come across. சாரி சொல்லையா? சாரிம்மா. Next week மறுபடியும் பேசலாம். The meeting is closed now. Hey Sharda, like freedom, gossip is our birthright. Take it easy. குட் ஈவினிங் வித்யா.
வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். அதான் ஒரே டர்ட்டியா இருக்கு. அதனால என்ன இப்போ இது ஒண்ணும் இன்டர்வியூ இல்லையே. உன் மனசு போலயே இந்த வீட்டையும் சுத்தமா வச்சிருக்க. உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். உட்காருங்க. சொல்லிருந்தீங்கன்னா நானே உங்க வீட்டுக்கு வந்திருப்பேனே. நானே வரணும் தான் முடிவு பண்ணேன். என் சார்பிலையும் மிஸ்டர் குருரங்கன் சார்பிலையும் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு நன்றியா? எதுக்கு? லேபர் லீடர்ஸோட நடந்த மீட்டிங்கை நீ நடத்தின முறை, எங்களுக்காக எங்க கௌரவத்துக்காக நீ வாதாடின விதம்லாம் எங்க 2 பேரையும் ரொம்ப நிகழ வச்சிருச்சு. என் கடமையை தான் செஞ்சேன். மிஸ்டர் குருரங்கன் ஒரு தங்கமான மனிதர், சிறந்த முதலாளி, ஜெம் ஆஃப் அ மேன். அவரை பத்தி தப்பா பேசினா எப்படி பொறுத்துக்க முடியும்? நீங்க என் நிலைமையில இருந்தா அதை தானே செஞ்சிருப்பீங்க. மாட்டேன். பின்ன அதிர்ச்சியில அங்கேயே மயக்கம் போட்டிருப்பேன். தேங்க்யூ. நான் உங்களை ரொம்ப அட்மையர் பண்றேன். மியூச்சுவல். மிஸ்டர் குருரங்கனுக்கு ஒரு தூண் மாதிரி இருந்துகிட்டு இந்த ஸ்தாபனத்தை கட்டி காப்பாத்துற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மேக் ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஆஃப் எனிமீஸ். ரொம்ப கரெக்ட் தான். வெளியில 1000 விரோதிகள் இருக்கலாம், ஆனா ஸ்தாபனத்துக்குள்ள ஒரு விரோதி கூட இருக்க கூடாது. எங்க திருப்பி சொல்லு. Better 1000 enemies outside than one inside. இது ஒரு Arab proverb. இந்த பழமொழி ரொம்ப நல்லா இருக்கு. இதையே ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் எழுதி வைக்கலாம் போல இருக்கு. வித்யா, நீ எது வரைக்கும் படிச்சிருக்க? ஐயோ, நான் ஒன்னும் பெருசா படிக்கல மேடம். அப்ளிகேஷன்ல நிறைய குவாலிஃபிகேஷன் போட்டிருந்த ஞாபகம் இருக்கு. நான் ஒண்ணுமே படிக்கலன்னு சொல்றேன். சொல்லு. MA, MPhil, MEd. நான் நிறைய படிச்சிருக்கேன். நினைச்சேன். ABCDEFGHIJKLMNZ வரைக்கும் படிச்சிருக்கேன். சாரதா, சாரதா, எங்க இருக்க? ஆபீஸ் ரூம்லயா? சொல்லுங்க. நீ போய் வித்யாவை தேங்க் பண்ணிட்டியா? எனக்கு தோணவே இல்லை பாரு. இனிமேலாவது பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லாதீங்க. என்ன பிரில்லியன்ட் கேர்ள் தெரியுமா? எவ்வளவு ஆழமான சிந்தனைகள் அவளுக்கு இருக்குன்னு வித்யாவோட பேசி பார்த்தா தான் தெரியும். சரிம்மா, நான் பேசி பார்த்து புரிஞ்சுக்கிறேன். உங்களை பத்தி வித்யா எவ்வளவு உயர்வா நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? வித்யா 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 பைத்தியம் பிடிக்க போகுது உனக்கு. பிடிக்கட்டுமே, பரவாயில்ல. அப்படிப்பட்ட பெண்ணா போய் அப்பாயிண்ட் பண்ண வேணாம்னு சொன்னீங்களே, அது எப்படிங்க? ஏன் தெரியுமா சாரதா, எல்லாம் என் பேர்னாலதான். சிலப்போ அப்படி ஆயிடுறேன். என் பேர்ல ஒரே ஒரு எழுத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க பேர்ல ஒரு எழுத்தை கூட்டிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா என் பேர்ல ஒரே ஒரு எழுத்தை மட்டும் குறைச்சு பாரு, அதான் என் நிஜ பேரு. புரியல. என் பேர் என்ன? குருரங்கன். குருரங்கன். அதுல ரூனாங்கிற எழுத்தை எடுத்துட்டு பாரு, என்ன வருது? குரங்கன். சி, என்ன நீங்க? சிரிச்சு பேசுறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆனா கல்யாணத்தை பத்தி பேசினா மட்டும் அதுக்கு சிரிச்சிடுறாரு. ஆனா கல்யாணம் ஆயிட்டா இந்த சிரிப்பெல்லாம் எங்கேயோ போயிடும்ல. முருகா, 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 30 தடவை கூப்பிட்டாச்சு. எங்க போயிட்டானா? நாளைக்கு வந்து மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்க போயிருக்கான். அடுக்கி வைக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் தாறுமாறா வச்சுட்டு போயிருக்கான். வச்சது வச்ச இடத்துல காணோம். எதை காணோம்னு அலாடுறீங்க? இந்த டெலிபோன் பக்கத்திலேயே வச்சிருந்த, இப்போ காணோம். எது காணோம்? அதாமா என் மூக்கு கண்ணாடி. அது இல்லாம ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. முகத்துல இருந்து ஒரு பார்ட்டை எடுத்து வச்ச ஒரு ஃபீலிங். இந்த ரூமை ஃபுல்லா தேடியாச்சு. ஒருவேளை அந்த ரூம்ல வச்சுட்டனோ? கண்ணாடி எங்கேயாவது வச்சுட்டு தேடுறதுல உங்களுக்கு பழக்கமா போச்சு.
நான் நினைக்கிறேன் எதையாவது வச்சுட்டு தேடுதே உங்க லைஃப்ல பாதி நேரம் போகுது. அது கரெக்ட் தான். அது என் ஜாதக விசேஷம். என் ஜாதகத்துல என்ன தோஷமோ தெரியல, ஒரே ஞாபகம் மறதி. லைஃப்ல வேற எதையாவது தேடினாலும் பரவாயில்ல, கண்ணாடி எங்க வச்சேன், பேனா எங்க வச்சேன், கார் சாவி எங்க வச்சேன் நான் தேடுவாங்க. அத சொல்லு. லைஃப்ல பணத்தை தேடுவாங்க, நிம்மதியை தேடுவாங்க, ஒரு நல்ல துணையை தேடுவாங்க. என்ன பாரு, சில்லி திங்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? உனக்கும் வர வர ஞாபகம் மறதி ஆரம்பிச்சாச்சு. எனக்கு ஒண்ணும் அப்படி இல்ல. என்ன அப்படி இல்ல, என் மூக்கண்ணாடி எனக்கு கெடிச்சு போச்சு. எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என் மூக்கண்ணாடிக்கு வர வர என் மூக்கு போர் அடிச்சு போச்சு போல இருக்கு. அத பாரு ராஸ்கல், அதுக்கு காலை முளைச்சு திருட்டுத்தனமா உன் மூக்கு மேல ஏறி உட்காந்துட்டு இருக்கு. சாரி. அதானே எனக்கே ஞாபகம் வருதுன்னு பார்த்தேன். உங்க மூக்கு கண்ணாடி என் முகத்துல இருக்கு, உங்க ஞாபகம் வருது எனக்கு தொத்திச்சு. ரெண்டு பேருக்குமே மறதி ஜாதக போல இருக்கு. என் மூக்கு கண்ணாடியில கண்ணாடி உடைஞ்சு போச்சு, நாளைக்கு தான் மாத்தணும். ஃபைல் பார்க்க வேண்டியிருந்தது, அதனால தான் உங்க கண்ணாடி எடுத்து போட்டுட்டேன். சாரி. ரெண்டு பேருக்கும் நினைப்புல தான் ஒரே வேவ்லென்த் நினைச்சேன், பார்வையிலயும் ஒரே பவர் தானா? ஒரே கண்ணாடி பவர், ஒரே ஞாபக மறதி, எத்தனை ஒரே. நமக்குள்ள எவ்வளவு பொருத்தம் பாரு, ஜாதக பொருத்தம். கரெக்டா என்ன சொன்னாரு? நம்ம ரெண்டு பேருக்கும் பல விஷயங்கள்ல எத்தனை பொருத்தம் பாத்தியா? ஜாதக பொருத்தம் வரைக்கும். அப்படி சொல்லல, பின்ன எப்படி சொன்னாரா? ரெண்டு பேருக்கும் நினைப்புலதான் ஒரே பொருத்தம் நினைச்சேன், ஜாதகத்திலயும் எத்தனை பொருத்தம் பாத்தியா? இப்படியும் சொல்லல. கண்ணாடி பவர்ல மட்டும் பொருத்தம் இல்ல, நம்ம பார்வையிலும் பொருத்தம் இருக்கு. எவ்வளவு பொருத்தம் இருக்கு பாரு நமக்குள்ள. இதான் ஜாதக பொருத்தமா? அப்ப இப்படியா? ரெண்டு பேருக்கும் நினைப்புல பொருத்தம், ஞாபக மறதியில பொருத்தம், கண்ணாடி பவர்ல பொருத்தம். இவ்வளவு பொருத்தம் பாரு நமக்குள்ள. Not at all. Not like that. ரெண்டு பேருக்கும் நினைப்புலதான் ஒரே வேவ்லென்த் நினைச்சேன், பார்வையிலயும் ஒரே பவர் தானா? ஒரே கண்ணாடி பவர், ஒரே ஞாபக மறதி, எத்தனை ஒரே. நமக்குள்ள எவ்வளவு பொருத்தம் பாரு, ஜாதக பொருத்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எவ்வளவு பண்ணி இல்லையா? முக்கியமான விஷயம் பேசணும்னு வீட்டுல இருந்து கூட்டிக்கிட்டு வந்த, எம்டிஆர்ல டிஃபன் வாங்கி கொடுத்த, பார்க்குக்கு வந்து 10 நிமிஷம் ஆகுது, பனிய பத்தி பேசுற, மென்னு மென்னு முழுங்குற, என்ன விஷயம்? எனக்கு ஒரு சந்தேகம் வேலுவாதியா சார். எதுல? ஆத்திச்சூடியிலயா, அகநானூர்லயா? பாடத்துல இல்ல சார். என்ன ஐயா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓ தெரியுமே, பசையுள்ளவன், பண்புள்ளவன், பங்களூர்காரன், பச்சை தமிழன். இல்ல சார், என் வாழ்க்கையில ஒரு டிராஜடி நடந்ததுக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் நான் நினைச்சு பார்த்ததில்ல. தெரியும், அதானே உங்க அம்மாவுக்கு ஆதங்கம். இப்போ அப்படிப்பட்ட என் மனசுல இவ்வளவு நாளைக்கு அப்புறம் ஒரு சலனம். அடி சக்க, யாரையா அந்த புண்ணியவதி? என்னடா உன் கருப்பு கண்ணமே செவக்குது, யாரப்பா அது? ஐயா, நான் கேட்கணும்னு நினைச்சது
இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டு இளமை காலம் எல்லாம் வீணாக்கிட்டு இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வர்றது சரிதானா? இப்ப தாண்டா வரும், தப்பே இல்ல. என்னடா வயசாச்சு உனக்கு? ஒண்ணு தெரியுமா? காதலுக்கு கரெக்டான ஏஜ் மிடில் ஏஜ் தான். என்ன இது புதுசா இருக்கு உங்க தீசிஸ்? கண்ணா, காதல் என்பது நடுத்தர குடும்பத்திலும் வரும், நடுத்தர வயதிலும் வரும். 40 வருகின்ற காதல் தோற்பதில்லை. அது இனக்கவர்ச்சி முக்கியமாக ஏற்பதில்லை. காதல் கேலண்டரை பார்த்து தோன்றுவதில்லை. அது நம் பாரத பிரதமரின் புன்னகையை போல எப்போது தோன்றும் எப்போது தோன்றாது என்று சொல்வதற்கில்லை. பூக்கள் பூக்க எப்படி பஞ்சாங்கம் தேவையில்லையோ அப்படி காதல் பூக்க உன் பயோடேட்டா தேவையில்லை. கூப்பிட்டா மலர் தேடி வந்து வரும், ஏதி குறிப்பிட்டா கொய்யாவை கிளிகள் கொத்தும். சாப்பிட்டால் வருகின்ற ஏப்பம் போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல். காதல் உடலின் உபாதை அல்ல, அது ஆன்மாவின் சங்கீதம். சங்கீதத்திற்கு வயது கணக்கு பார்த்தால் செம்மங்குடி சும்மா இருக்க வேண்டியதுதான். வயதை பார்க்காமல் மனதை பார்த்து காதலி. உனக்கு வாய்த்திருக்கிறாள் ஒரு காதலி. முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை ஓடிவரும். இதை சொன்னது நான் அல்ல, கண்ணதாசன். நான் சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, நமக்கு விஷயம்தான் முக்கியம். நடுத்தர வயது காதலுக்கு நேசம்தான் லட்சியம். சோ மிடில் ஏஜ் காதல் தான் வசத்தின்றீங்க. தட் இஸ் த ரைட் ஏஜ். ஸ்டோன் ஏஜ்ல இருந்து பிரசன்ட் ஏஜ் வரைக்கும் உண்மை காதலுக்கு உகந்த ஏஜ் மிடில் ஏஜ். சிரிச்சு மறுபடியா யாருன்னு சொல்லலையே, அத சொல்லு. யாருன்னு சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடுமே. சரஸ்வதிக்கு இன்னொரு பேர், இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்லு. சரஸ்வதிக்கு இன்னொரு பேரா? புரியாதா எனக்கு? என்ன பெரிய சஸ்பென்ஸ். உன் காதலி பேரை சஸ்பென்ஸ்ல வச்சாலும் பரவாயில்ல, உன் கல்யாண தேதியை சஸ்பென்ஸ்ல வச்சிடாத.